சென்னை மற்றும் புறநகரில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சென்னை சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சென்னையின் இன்றைய காலை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் சுபாஷ் களத்தில் இருந்து தரும் நேரடி தகவல் தற்போது பார்க்கலாம். சுபாஷ், தொடரும் கனமழையால் சென்னைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விரிவா சொல்லுங்க. அதாவது சென்னையில் கடந்த 3 நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு தொடங்கிய மழையானது விடிய 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 தீராமல் கொட்டி தீர்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சாலைகளில் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாகவே காட்சி அளிக்கிறது. அதாவது குறிப்பிட்ட ஒரு சாலை என்று சொல்ல முடியாது. சென்னையிலுடைய பரவலான அநேகமான அனைத்து இடங்களிலுமே வெள்ளக்காடாகவே காட்சி அளிக்கிறது. அதாவது இருசக்கர வாகனங்கள் ஓட்டிகள் நிச்சயமாக போக முடியாத சூழ்நிலை தான். சரி, கார்களில் செல்லலாம் என்று பார்த்தாலும் கூட அங்கு காரில் முழுகும் அளவிற்கு பல இடங்களில் தண்ணீர் வெள்ளக்காடாகவே காட்சி அளிக்கிறது. ஏனென்றால் கொட்டி தீர்த்த மழை செல்வதற்கான வழியே இல்லாத இடத்துல பல இடங்களில் இருக்குது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அடையாறில் உள்ள கிரீன்வே சாலையை பார்க்கும்போது அங்கு தண்ணீரானது மிகுந்த அளவில் இருக்கிறது. அதே போன்று சாந்தோம் சாலை, இதே போன்று பாரிஸ், பல்வேறு சாலைகளிலும் இதே போன்ற காட்சி தான் நிலவுகிறது. தண்ணீரான வடிவிற்கான பல்வேறு விஷயங்களிலும் மாநகராட்சி தொடர்ச்சியாக செய்திருந்தாலும் ஆனால் தண்ணீரின் மட்டமானது உயர்ந்த அளவிலே காணப்படுகிறது. அதனால் வாகனங்கள் செல்ல முடியவில்லை. குறிப்பாக ஆட்டோக்களில் கூட பல இடங்களில் ஆட்டோக்களால் நிறுத்தப்பட்டு வாகனங்களே பழுதடைந்து அதை எடுக்கும் பணி தான் தற்போது பல இடங்களில் எடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மழை தொடரும் என வானிலை மையம் தகவல்கள் வெளியாக இருக்கிற நிலையில இதனை சமாளிக்க எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க. சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றும் பணியில மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்களா? அதை பற்றி மேலும் தகவல் இருக்கா? அதாவது இதை பற்றி தட்பவெப்ப நிலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தென்மேற்கு வங்கக்கடலில் உள்ள நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கைக்கு நிலப்பரப்பில் தீவிரமாக நிலை கொண்டுள்ளது. இது தற்போது வடமேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இது தமிழகத்திற்கு வரும்போது தமிழகத்திலும் சரி, புதுச்சேரி, சென்னையில் நல்ல மழை பெய்யும் என கூறப்படுகிறது. அதே சமயத்தில் இது வடமேற்கு நகரக்கூடிய பட்சத்தில் இது ஆந்திராவுக்கு நல்ல அந்த அதிகமான மழை தற்போது அங்கு பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையில் படிப்படியாக மாலைக்கு பிறகு மழையினுடைய தாக்கம், அதோடைய வீரியம் கொஞ்சம் குறையும் என கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த மேற்கு நோக்கி, அதாவது தமிழகம் நோக்கி இந்த மேகங்களாம் நகரம் பட்சத்தில் சென்னையிலும் சரி உள்ளிட்ட பல்வேறு கடலோர மாவட்டங்களில் பரவலாக ஒரு அநேக இடங்களில் நல்ல மழை பெய்யும் என கூறப்படுகிறது. ஆனால் நேற்று இருந்த அளவிற்கு மழை இருக்குமா என்பது சந்தேகம்தான். இருப்பினும் மழையின் அளவு தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என கூறப்படுகிறது. இது ஒரு சற்று சாதகமாகவே பார்க்கப்படுகிறது. சென்னையில் ஏற்கனவே விடிய விடிய பெய்த மழையில் பல இடங்களில் சென்னையில் வெள்ளக்காடாகவே காட்சி அளிக்கிறது. சற்று மழையினுடைய தாக்கம் வீரியம் குறையும் பட்சத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் எல்லாம் தங்களுடைய நீர்களை அகற்றும் பணியில் தீவிரமாக எடுக்க முடியும். பல இடங்களில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இரவு பணி பாராமல் தொடர்ச்சியாக மாநகராட்சி ஊழியர்கள், அதிகாரிகள் ரோந்து சென்று தங்களுடைய கடமைகளை தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள். இருப்பினும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொதுமக்களிடையே வைக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக பெய்த கனமழை அதற்கான போக்கு பல்வேறு விஷயங்களை மாற்றிவிட்டது. இருப்பினும் மாநகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கின்ற பாதாள சாக்கடைகளாம் தோண்டப்பட்டு தண்ணீரை அகற்றும் பணியிலும் இறங்கப்படுகிறது. உயர் மோட்டார்கள் பொருத்தப்பட்டு தண்ணீர்கள் முழுமையாக அகற்றப்பட்டு அதற்கான வடிகால விஷயங்களை தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் இந்த பணியில் கூட ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்க நிலையில சென்னையில உள்ள பல்வேறு தனியார் நிறுவனங்களும் விடுமுறை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. எந்தெந்த தனியார் நிறுவனங்கள் லீவ் விட்டிருக்காங்க? அது பற்றி மேலும் தகவல் இருக்கா? அதாவது தனியார் துறை நிறுவனங்கள் முழுமையாகவே அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் முழுமையாகவே தங்களுடைய நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக காரணம் என்னவென்றால் பல இடங்கள் OMR மற்றும் ECR உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள் அங்கே பகுதியெல்லாம் முழுமையாக தண்ணீர்னால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்கள் மூலம் சரி, வேன்களில் வந்தாலும் கூட தங்களுடைய பணிகளை செய்ய முடியாது. அந்த அலுவலகத்தில் கூட பல இடங்களில் தண்ணி இருக்கு. இதன் காரணமாக விடுமுறை அளித்திருக்காங்க. தொடர்ச்சியாக மெட்ராலஜி துறையிடம் பேசி மழையின் தாக்கம் நீடிக்கும் என்பதை அறிந்து கொண்டு பல்வேறு துறை நிறுவனங்கள் விடுமுறை அளித்திருக்காங்க.